இப்ப மேல்மா சிப்காட் விஷயத்துல ஒரு வருஷமா போராட்டி இருக்காங்க, 2 வருஷமா. ஆனா அந்த மக்களுக்கு நீங்களும் ஆதரவு தெரிஞ்சு அரெஸ்ட். புரியுதுங்களா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்படிதான், கிட்ட யாரும் போக கூடாது. அவங்க போராடி அவங்க சாக மாட்டோம். ஆனா நீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, மற்ற மாவட்டங்கள்ல வன்முறையை விதைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அப்ப நீ ஏன்டா ஸ்டெர்லைட் ஆலைக்காக திமுக ஏன் அங்க போச்சு? நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல ஏதோ ஒரு ஊர்ல எங்க நடந்தாலும் அங்க போய் பயங்கரமா தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாமே போராடிட்டே இருப்பாங்க. அங்க எந்த பிரச்சனையும் போராடுறதுக்கு யாருமே தடை விதிக்கணும். போராட்டமாவே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியில போராடுறதுக்கே பெரிய பெரிய போராட்டமா இருக்கு. ஒண்ணு இல்ல பிரபா, சிஏ சட்டம் கொண்டு வந்தான் இல்ல மத்திய அரசு. அது திமுக எல்லாமே சொல்லுவாங்க, திமுக சிஏக்கு எதிராக இருந்தது இல்லையா, முஸ்லீம்கா இல்ல, திமுக எதிர்கட்சியா இருந்தான். அவங்க அரசியல் பண்றதுக்கு அதை கையில புரியுதுங்களா இல்ல? இது என் சமுதாய மக்களுக்கு. ஆனா அந்த போராட்டத்தை அதிமுக கேளுங்க. ஆனா அந்த போராட்டத்தை இரவு பகலா ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல மாச கணக்குல சைன் பாக்குகள் நடந்துச்சு. நானே கலந்துருக்கேன். நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் இது போன்ற திமுக ஆதரவு மட்டும் இல்லாம மதசார்பற்ற எல்லா சக்திகளும் பேசாத பேச்சுல அவ்வளவு பேசிட்டாங்க பாஜக. ஆனா கண்டுக்கவே இல்லை போலீஸ். புரியுதுங்க. சில இடங்கள்ல மட்டும் சில பேருக்கு வழக்கு போட்டு விட்டாங்களே தவிர யாரும் பேசுறது